தற்போதைய சூழல் தேர்தல் அறிவித்தவுடன் வேட்பாளர்களை அறிவித்து மக்களை நேரில் சந்தித்து வாக்குகள் கேட்டு வெற்றியை பெறும் விஷயமாக இல்லை. 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட தேர்தல் சூழல் தலைகீழாக மாறி போயிருக்கிறது. கடந்த 5 ஆண்டு காலம் பெரிய அளவில் அதிருப்தி இல்லாமல் ஆட்சி நடத்தி இருந்தும் இந்த தேர்தலில் திமுக தோல்வியை சந்தித்திருப்பது பலரையும் ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தியிருக்கிறது. இந்த தோல்விக்கு காரணம் விஜய் என்னும் ஒற்றை நபர் மட்டுமல்ல, அவர் பின்னால் இயங்கிய நூற்றுக்கணக்கான சமூக வலைத்தள இன்ஃபுளுயன்சர்களும் தான். புதிதாக தொடங்கப்படும் கட்சியோ அல்லது 100 ஆண்டு காலமாக அரசியல் கடலில் மூழ்கி முத்தெடுத்த கட்சியோ எல்லோரும் இப்போது தங்கள் கட்சிக்கு என ஐடி விங் அணியை உருவாக்கி வைத்திருப்பது கட்டாயமாகிவிட்டது. இவர்களது வேலை அரசியல் கட்சிகளின் செயல்பாடுகளை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதுதான். ஆனால் தேர்தல்களில் வெற்றி பெற வேறு ஒரு லேயர் தேவைப்படும். அதை செய்வதுதான் வியூக வகுப்பாளர்களின் வேலை. வியூக வகுப்பாளர்கள் தான் பல பெரிய கட்சிகளின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கின்றனர். இந்தியாவில் பிரசாந்த் கிஷோர், ராபின் சர்மா, சுனில் கனகோலு, ஜான் ஆரோக்கியசாமி உள்ளிட்ட பல பிரபல வியூக வகுப்பாளர்கள் பல அரசியல் கட்சிகளுக்கு வேலை பார்த்து வெற்றிகளை பெற்று தந்திருக்கின்றனர். கடந்த 2021 தேர்தலில் திமுகவுக்கு பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் நிறுவனம் வேலை பார்த்தது. திமுக வெற்றியும் பெற்றது. ஆனால் இந்த முறை திமுகவின் வியூகங்களை உடைத்து முதல் முறையாக போட்டியிட்ட விஜயை முதல்வராக்கியதன் பின்னணியில் இருந்தது ஓட்டு போட்ட மக்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மாற்றம் வேண்டும், அந்த மாற்றத்தை கொடுக்க விஜயால் தான் முடியும் என்று மக்களிடையே தூண்டுதலை ஏற்படுத்திய ஜான் ஆரோக்கியசாமியும் தான். இந்தியாவின் பிரபல வியூக வகுப்பாளர்களில் ஒருவரான ஜான் ஆரோக்கியசாமி அடிப்படையில் ஆந்திராக்காரர். ஆனால் கல்லூரி படிப்பை முடித்தது தமிழ்நாட்டில்தான். திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் படித்து ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டமும், லயோலா கல்லூரியில் படித்து தொழில் மேலாண்மையில் முதுகலை பட்டமும் பெற்றிருக்கிறார். அவர் தமிழ்நாட்டில் படித்ததால் அவருக்கு தமிழ்நாட்டு அரசியலும் தமிழும் நல்ல பரிச்சயம். படிப்பை முடித்த பிறகு தேர்தல் வியூகம் சார்ந்து இயங்கும் நிறுவனங்களிலும் இமேஜ் பில்டிங் செய்யும் நிறுவனங்களிலும் பணியாற்றிய அனுபவத்தை பெற்றார். அதனை பயன்படுத்தி பிரசாந்த் கிஷோரின் ஐபேக் போன்றே ஜேபேக் பர்சனா என்ற நிறுவனத்தை தொடங்கி பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கு வியூக வகுப்பாளராக வேலை செய்ய தொடங்கினார். இந்த நேரத்தில் தான் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா கட்சிக்கு மகாராஷ்டிராவில் வேலை செய்யும் வாய்ப்பு ஜானுக்கு வந்தது. அங்கு பணியாற்றிக் கொண்டிருந்த ஜானை நேரடியாக அழைத்து பேசினார் அன்புமணி. தமிழ்நாட்டில் தடம் பதிக்க அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார் ஜான். 2016 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்ற கோஷத்தை முன்வைத்து அன்புமணியை பிரபலமாக்கினார். வாசகம் தமிழ்நாடு முழுவதும் பிரபலமடைந்தது. அந்த தேர்தலில் அன்புமணியும் பிரச்சாரமும் கூட வித்தியாசப்பட்டு இருந்தது. பாமகவினருக்கே நம்பிக்கை கொடுப்பதாக அந்த தேர்தல் அமைந்தது. இந்நிலையில்தான் 2021 தேர்தலுக்கு பிறகு அரசியலுக்கு வரும் எண்ணத்தை வெளிப்படையாக அறிவித்தார் விஜய். அப்போது விஜய் தேடிய நபர்தான் ஜான் ஆரோக்கியசாமி. ஒரு பக்கம் திமுகவுக்காக சபரீசன் மற்றும் பெண் நிறுவனமே நேரடியாக இறங்கி தேர்தல் வேலை பார்க்க விஜய்க்கு வேலை பார்க்க தொடங்கினார் ஜான். விஜய் தனது கட்சியை தொடங்கிய போது பிரசாந்த் கிஷோரை அழைத்து வந்திருந்தாலும் தேர்தல் வியூகத்தை வகுத்துக் கொடுத்தது ஜான் ஆரோக்கியசாமி தான். சத்தம் பத்தாது விசில் போடு என்ற பாடல் கோட் படத்தில் இடம் பிடித்தது. அதுதான் விஜயின் விசில் சின்னத்தை மக்களிடையே கொண்டு சேர்த்ததற்கான தொடக்கம். பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரை அந்த பாடல் போய் சேர இன்ஸ்டாகிராமில் இன்ஃபுளுயன்சர்கள் மூலம் சத்தமாக விசில் போட வைத்ததன் பின்னணியிலும் அதே விசில் சின்னத்தை தமிழக வெற்றிக் கழகம் பெற்றதன் பின்னணியிலும் இருப்பது ஜான் ஆரோக்கியசாமி தான் என்று கூறப்படுகிறது. அதோடு திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பாட்டிலுக்கு 10 ரூபாய், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளும் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகிறார்கள், இளைஞர்களிடையே கஞ்சா போதை பழக்கம் புழங்குகிறது, அதிகம் கொலை நடக்கிறது என்று தொடர்ந்து இன்ஃபுளுயன்சர்கள் மூலம் பேச வைத்து அதை திமுகவுக்கு எதிரான பெரிய அதிருப்தியாக பொதுமக்களிடையே கொண்டு சேர்த்தார்கள். திமுகவினர் பதிலுக்கு காட்டிய டேட்டாக்கள் மக்கள் மத்தியில் எடுபடவே இல்லை. கூடவே எந்த குற்றங்கள் நடந்தாலும் அதற்கு காரணம் திமுக அரசுதான் என்பதை தொடர்ந்து மக்கள் மனதில் பதிய வைத்துக் கொண்டே இருந்தார்கள். கூடவே தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் வேண்டும், அந்த மாற்றத்தை விஜயால் தான் தர முடியும் என்றும் நம்ப வைத்தனர். திமுக ட்விட்டரில் கம்பு சுத்தி கொண்டிருக்க பெரும்பான்மை மக்கள் மற்றும் குழந்தைகள் அதிகம் புழங்கும் இன்ஸ்டாகிராமை டேக் ஓவர் செய்து பிரபலங்கள் மூலமாக விஜய்க்கு ஆதரவாக பேச வைத்து குழந்தைகள் கூட விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் என்று சொல்ல வைக்கும் அளவுக்கு விஜயின் மாஸ் எகிர வைத்ததன் பின்னணியிலும் ஜானுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. ஆதவ் அர்ஜுனாவின் வாய்ஸ் ஆஃப் காமன், ஜெகதீஷின் ரூட் மற்றும் ஜேபேக் ஆகியோர் இணைந்து தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றையே புரட்டி போட தொடங்கினர். திமுகவின் எந்த வியூகமும் தாவேகா முன் எடுபடவே இல்லை. அதிகாரப்பூர்வமாக ஐடி விங் செயல்படும் விதத்தை மாற்றி மக்களே ஐடி விங் போன்று மாறினால் மாற்றம் நிச்சயம் என திட்டமிட்டு விஜய் ரசிகர்களை மாற்றினார் ஜான். கடைசியில் ஸ்டாலினே தோற்றார். முக்கிய அமைச்சர்கள் மண்ணை கவினர். என்ன காரணம் என திமுக ஆராயும் முன்பே ஆட்சியே கவிழ்ந்து விட்டது.